ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை ரிவ்யூ பண்ண போறோம்னா இந்த கோ சரௌண்ட் ட்ரிபிள் நைன் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த சவுண்ட் பார் வந்து எப்படி இருக்கு, இதோட பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு, ட்ரிபிள் குவாலிட்டி எப்படி இருக்கு, மொத்தத்தில் இந்த கொடுத்த 10K இந்த சவுண்ட் பார் வந்து ஒர்த்தா இல்லையா, அதைத்தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க ரியாலிட்டியை செக் பண்ணுவோம். மற்றவங்க மாதிரி அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு பொய் சொல்லாமல் உண்மையான இது செட் ஆகாது அந்த ரேட்டுக்கு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம், என்னென்ன பிள்ளை கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துடலாம். தென் வந்து சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி கமெண்ட் இருந்தால் வீடியோ எங்களை வந்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் அதுக்கு டீடைல்ஸ் தரேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க, அதனால இது ஓப்பன் ஆகிருக்கு. அமேசானில் வாங்கினது நம்ம 2 சேட்டலைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈச் வந்து 2.5 இன்ச்சு ஒரு சேட்டலைட்டோட சைஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து ரிமோட்டு, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை யார் படிப்பா. அப்புறம் வந்து ஒரு Axe to AV கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போதான் கைஸ் நம்ம மெயினான பார்க்க போகிறோம். சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஸ்பீக்கர் வரும். இந்த சவுண்ட் பார் மட்டுமே 200 வாட்ஸ். இங்கே வந்து நமக்கு வந்து ஆம்பியன்ஸ் லைட் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் ஆன் பண்ணோம்னா கீழே வந்து கிரீன் கலரில் ஆம்பியன்ஸ் லைட்லாம் எரியும். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து கீழே போவோம். இப்போதான் நமக்கு வந்து மெயினானதே கொடுத்துருக்காங்க. ஊப்பர் கைஸ், ஒரு ஊப்பரோட சைஸும் 6 இன்ச்சு. மொத்தம் நம்ம 2 ஊப்பரை சேர்க்கும்போது 12 இன்ச்சுக்கு ஊப்பர் வரும். நமக்கு 12 இன்ச்சுக்கான பேஸ் கிடைக்கும். ஊப்பர் நல்லா கனமான பிளாஸ்டிக்ல கொடுத்தா சொல்ல முடியாது, கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கு. கீழே இருந்து வந்துச்சுன்னா உடஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கு குவாலிட்டி. பட் நம்ம தேவை வந்து சவுண்ட் குவாலிட்டி தான், அது எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த சவுண்ட் பாரை வந்து தமிழ்ல யாருமே இதுவரை கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்றோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. HDMI அப்புறம் AV இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது, பட் டால்பி டிஜிட்டல் இருக்கு. இதில் இதை நம்ம ஆன் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து பிளாங்காக வருது. நம்ம தான் ரிமோட் வச்சு ஆன் பண்ணணும். வாய்ஸ் சொல்கிறாப்ல. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் மோட் ஆன் ஆயிடுச்சு. அதுவே வந்து நம்ம என்ன வால்யூமில் வச்சுருக்கோமோ நார்மலாக வால்யூம் செட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ப்ளூடூத் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி கேட்டுட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தா டீசெண்டாக இருக்குது. பேஸாக இருக்கிறதும் சரி, ட்ரிபிளாக இருக்கிறதும் சரி, வோக்கல்ஸாக இருக்கிறதும் சரி, டீசெண்டாக இருக்குது. ஒரு 10/10 ரூமுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. ஊஃபர் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்கு வந்து எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஊஃபருமே நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பட்டு 45+ சவுண்ட் ஏற்றும் போது லைட்டாக சவுண்டில் வந்து இரிட்டேஷன் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தோம்னா 10,000க்கு 600 வாட்ஸில் இருந்த மட்டும் தான் 2 ஊஃபரோட தராங்க. அதனால வந்து நல்லா இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு. இதோட லாங் டர்ம் அப்படி வேணும்னா சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணிட்டு போடுறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.